லட்சுமி நரசிம்மர் பத்தி பார்க்க போறோம். ம். லட்சுமி நரசிம்மர் பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நரசிம்மர் யாரு? நரசிம்மர் அப்படின்னு சொல்றாரு, ஒரு விஷ்ணுவின் அவதாரம். முக்கியமான அவதாரம். அந்த லட்சுமி நரசிம்மர பத்தி, அதனுடைய கோயில் பத்தி நான் உங்களுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருந்தா நீங்க பார்த்துக்கங்க. நின்ற கோலத்தில் அமர்ந்திருக்கும் லட்சுமி நரசிம்மர். நீங்க பார்த்திருக்கலாம். நீங்க புராண கதைகள்ல நிறைய கேட்டுருக்கலாம். லட்சுமி நரசிம்மர் எப்படி இருப்பாரு? அமர்ந்த நிலையில இருப்பாரு. அது பக்கத்துல லட்சுமி இருப்பாங்க. எதுக்காக அந்த அவதாரம் எடுத்தாங்க? அது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது ஒரு சமயத்துல வந்து அரக்கர்கள் வந்து அதிகமா அம் தேவர் லோகத்த வந்து அழிச்சிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல அ நம்ம விஷ்ணு வந்து நரசிம்மர் அவதாரம் எடுத்து அவங்கள அழிச்சிட்டாரு. அழிச்சுமே அவரால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த அளவுக்கு அவர் கடும் கோவம். எல்லா அரக்கரையும் அழிச்சிட்டாரு. அப்பதான் என்ன பண்ணாங்க அப்புட்ன்னா, அ நரசிம்மர் கோவத்த அ அடக்குறதுக்காக அ லட்சுமி என்ன பண்றாங்க அப்டின்னா, அவங்களுடைய கோவத்த அடக்குறதுக்காக இடது மடியில வந்து அமர்றாங்க. அதனால அவருக்கு சாந்த சுரபியா மாறிர்றாரு. ஸோ யாரு? நரசிம்மர். ஆனா, இது அதிகமான கோயில்கள்ல பார்த்திருப்பீங்க. உட்கார்ந்து அமர்ந்தபடி இருப்பாரு. அதாவது ஒரு கால கீழ தொங்க விட்டு, ஒரு கால மடிச்சு வச்சிருப்பாரு. ஆனா, தெலுங்கானா மாநிலத்தில ஒரு கோவில்ல வந்து நரசிம்மர் வந்து நின்ற கோலத்தில் நிக்கிறாரு. இருக்கிற மாரி பார்த்திருப்பீங்க. அமர்ந்த கோலத்தில் இல்லாம, நின்ற கோலத்தில். அதே சமயத்தில அவங்க பக்கத்தில லட்சுமி தேவியார் நிப்பாங்க. இது ஏன் இந்த மாரி நிக்கிறாங்க அப்டின்னா, அது திரேதா யுகம்னு ஒரு யுகம் இருக்கு. அந்த யுகத்தில ஆ யாஜமுனி அப்படின்னு ஒரு முனிவர். அவர் என்ன பண்றாங்க அப்படின்னா, கடுந்தவம் மேற்கொள்றாங்க. யார நினைச்சு அப்படின்னா, ஹனுமன் உதவியோட நம்ம நரசிம்மர பார்க்கணும் அப்படின்னு கடும் தவத்த ஒரு மிகப்பெரிய ஒரு குகையில உட்காந்து அவர் கடும் தவம் மேற்கொண்டாரு. அந்த சமயத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆ பல நாள் கழிச்சு நரசிம்மர் வந்து அவர்ட்ட காட்சி அளிக்கிறாரு. அவர் காட்சி அளிக்கிறார் அப்படின்னா, நின்ற கோலத்தில் காட்சி அளிக்கிறாரு. அதே மாரி அவர் வந்து 5 உருவங்கள் மூலியம் காட்சியளிக்கிறாரு. அ அதுதான் பஞ்ச நரசிம்மர் அப்டின்னு சொல்லுவாங்க. பஞ்ச் அப்டின்னா 5ன்னு அர்த்தம் உங்களுக்கு தெரியும். அது பஞ்ச நரசிம்மர் கோயில். அது எங்க இருக்கு அப்டின்னா, தெலுங்கானா மாநிலத்தில இருக்கு. அப்டின்னு ஒண்ணு சொல்றாங்க. அதனால அ நின்ற கோலத்தில் உள்ள நரசிம்மர், இவர வேண்டணும் அப்டின்னா, நம்மளுடைய குறைகள்லாம் நிவர்த்தியாகும் அப்டின்னு சொல்லுவாங்க. நம்ம உடல்ல அதிகமான குறைகள் இருக்கு அப்டின்னா, அந்த குறைகள் எல்லாமே சரியாயிரும் அப்டின்னு சொல்றாங்க. அ அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வைத்திய நரசிம்மர் அப்டின்னு சொல்றாங்க. வைத்திய நரசிம்மர்ன்னு சொல்றாங்க. அப்போ நின்ற கோலத்தில் நரசிம்மர். பக்கத்துல பார்வதி நிப்பாங்க. ஸோ இந்த மாரி கோவில் எங்க இருக்கு அப்டின்னா, தமிழ்நாட்ல இருக்கா? அப்டின்னு கிடையாது. தெலுங்கானா மாநிலத்தில இருக்கு. தெலுங்கானா மாநிலத்திலருந்து ஹைதராபாத்ல இருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில இந்த கோயில் இருக்கு. ஒரு சிறப்பான ஒரு கோவில். நீங்க அப்டி போற மாரி இருந்தா, கண்டிப்பா இந்த நரசிம்மரையும் தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் செல்வா ஸ்டார். இந்த வீடியோ வந்து நீங்க நல்லா சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்க. உங்கள அடுத்தடுத்த தகவல் அதிகமா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். தெய்வீக ரீதியா. அதனால மேக்ஸிமம் நம்ம சேனல அவாய்ட் பண்ணாங்க. அதிகமா சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நரசிம்மர் அருள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கணும். நன்றி, வணக்கம்.